Hello friends, welcome to our channel. In the video we will talk about exercise 7.1 question number 19 and 20. இந்த two problems solution நம்ம discuss பண்ண போறோம். அதுல question number 19 என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, if a is equal to 1 2 2 2 1 minus 2 x 2 y is a matrix such that a into a transpose is equal to 9i, then find the value of x and y. So இங்க I அப்படின்றது is nothing but it is called identity matrix. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. So 10th 2 by 2 னா 1 0 0 1. இங்க என்ன கொடுத்திருக்காங்க matrix, இது வந்து square matrix இருக்கிறதுனால 3 by 3. ஓகே, அப்ப the given matrix first நம்ம A ன்னு கொடுத்திருக்காங்க, அது அப்படியே A ன்னு வெச்சுக்கோங்க. அந்த A ல இருந்து என்ன பண்ணலாம்னா A transpose வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்ப A transpose என்ன பண்ணலாம், சோ இந்த ரோ வந்து காலமா சேஞ்ச் பண்ணிடலாம், காலத்தை வந்து ரோவா சேஞ்ச் பண்ணிடலாம். நீங்க ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணா போதுமானது. So in the first row we can write here first column. Okay, second row here second column, third row as a third column. Okay, இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா a into a transpose is equal to 9 into I. இதல ரீப்ளேஸ் பண்ணுங்க. சோ இது வந்து a ஓட வேல்யூ, இது வந்து a transpose ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சோ அத நான் ரீப்ளேஸ் பண்ணிக்க, which is equal to 9 into I. சோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளை பண்ணலாம். as a first row with a column நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, அப்போ பாருங்க 1 into 1 1 plus 2 into 2 4 plus 2 into 2 4 again. இப்போ first row with second column multiply பண்ணலாம். இப்போ 1 into 2 2 2 into 1 2 plus 2, next 2 into minus 2 minus 4. Next first row with third column 1 into x x plus 2 into 2 plus 4, next 2 into y plus 2y. Okay, yes, next second row with the first column, but 2 into 1 2 plus 1 into 2 2 minus 2 into 2 minus 4. Next second row with the second column, but 2 into 2 4 plus 1 into 1 1 minus இங்க இருக்க பாருங்க minus 2 into minus 2, அப்ப என்ன மாறிடுது plus 4 ஆ மாறிடும். Next second row with the third column, 2 into x 2x plus 1 into 2 plus 2 minus 2 into y minus 2y. இப்போ இதே மாதிரி நம்ம third row with first column multiply பண்ணலாம். அப்போ என்ன இருக்கும், x into 1 x plus 2 into 2 plus 4 plus y into 2 2y. இப்போ third row with the second column, அப்போ x into 2 2x plus 2 into 1 2 y into minus 2 minus 2y. Next third row with the third column, x into x x square plus 2 into 2 4 plus y into y y square, which is equal to இங்க 9 into identity number நம்ம 3 by 3 இருக்கிறதுனால 1 0 0 0 1 0, இங்க 0 0 1. ஓகே, இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ இந்த 1 plus 4 plus 4 ஆட் பண்ணோம்னா 9. இங்கே பார்த்தீங்கன்னா plus 4 minus 4 0 ஆகிடும். இங்கே இருக்கிறது நான் அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ x plus 2y plus 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா plus 4 minus 4 get cancel 0. இங்கே 9, இங்கே 2x minus 2y plus 2. இப்போ தேர்ட் ரோ வந்து as it is, there is no any change, we can write as it is. இங்கே ரைட் சைடில் என்ன பண்ணலாம்னா இந்த 9 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணலாங்க. ஸோ அப்போ 9 0 0 0 9 0 0 0 9. ஓகே, இப்போ பாருங்க நான் இங்கே டிக் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இதை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாங்க. என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அப்போ இந்த 4 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 4ஆக மாறிடுங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு minus 4. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ அதே மாதிரி நான் இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன் இல்லையா, இது ரெண்டும் கம்பேர் பண்ணோம்னா 2x minus 2y, இந்த ப்ளஸ் 2 ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ minus 2 is equal to minus 2 மாறிடும். அப்போ this is equation number 2. இப்போ பாருங்கள் இங்கே ப்ளஸ் 2y இருக்குது, இங்கே minus 2y இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 0 கிடைச்சிடும். அப்போ கண்டிஷன் வந்து ஆட் கொடுத்துறோம், 1 plus 2 கொடுத்துட்றோம். அப்போ x plus 2x கொடுத்தோம்னா 3x, இங்கே minus 4 minus 2 ஆட் பண்ணோம்னா minus 6. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா x is equal to minus 2. ஓகே, இப்போ x is equal to minus 2 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆர் 2ல வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். நான் இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 1ல நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். x is equal to minus 2 in equation number 1. இப்போ 1ல ரீப்ளேஸ் பண்ணோம்னா minus 2 plus 2y is equal to minus 4.
அப்போ 2y இந்த மைனஸ் 2 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 2 மாறும். அப்போ மைனஸ் 4 ப்ளஸ் 2 மைனஸ் 2 இந்த 2 get கேன்சல் ஆயிடுச்சுன்னா y is equal to minus 1. Therefore the value of x is equal to minus 2 and y is equal to minus 1. Yes, next 20th there are two subdivisions are there. First case for what value of x the matrix A is equal to 0 1 minus 2 minus 1 0 x cube 2 minus 3 0 is skew-symmetric அப்படினு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ skew-symmetric அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? A transpose is equal to minus A. அப்போ A கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து என்ன பண்ணலாம்? நம்ம A transpose நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படி? ரோவை என்ன பண்ணலாம்? காலமாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இங்கே நான் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ என்ன நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது? A transpose is equal to minus A. இங்கே A transpose லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் அப்படியே எழுதிட்டேன். இந்த ரைட் சைடில் என்ன பண்ணுறேன்னா இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறேங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணால் என்னாகும்? இங்கே 0, அது கூட எதோ மல்டிப்ளை பண்ணாலும் there is no change. We can write as it is 0. இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 2. ஒன் மோர் மைனஸ் நான் மல்டிப்ளை பண்ணானா எனக்கு ப்ளஸ் 2. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் 1 இருக்குது, மைனஸை மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் 1. ஸோ 0, there is no any change. இங்கே மைனஸ் எக்ஸ் கியூப், மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் 2 இருக்குது, அதோட மைனஸை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 2. இங்கே மைனஸ் 3 இருக்குது, அப்போ மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 3. இங்கே 0, we can write as it is, there is no problem. ஓகே, இப்போ பாருங்கள் நான் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த எலிமெண்ட்டை நம்ம வந்து கம்பேர் பண்ணோம்னா ஸோ எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 3, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 power 1/3 ஆர் we can write cubic root of 3. ஓகே, எஸ் நெக்ஸ்ட் 20th கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இஃப் 0 p 3 2 q square minus 1 or 1 0 is skew-symmetric, then find the values of p q and r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ தான் முன்னாடி பார்த்த அதே ப்ராப்ளம் தான். skew-symmetric அப்படின்றதுல நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குது? A transpose is equal to minus A. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். let the given matrix Bன்னு எடுத்தீங்க அப்படின்னா B transpose is equal to minus B. சப்போஸ் Cன்னு எடுத்தீங்க அப்படின்னா C transpose is equal to minus Cன்னு எழுதிக்கலாம். there is no problem. ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏன்னு எடுத்துக்கிறேங்க. அப்போ A is equal to 0 p 3 2 q square minus 1 or 1 0. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? A transpose நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? அப்போ A transpose is equal to, so first row we can write first column. அப்போ 0 p 3. Second row we can write second column 2 q square minus 1. Third row we can write third column r 1 0. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுவோம். A transpose equal to minus A. A transpose நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே எழுதிட்டு A கூட நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? நமக்கு இங்கே 0 கூட மல்டிப்ளை பண்ணால் there is no any change, we can write 0. இங்கே ப்ளஸ் பின்னு இருக்குது, அப்போ மைனஸை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் பி. இங்கே ப்ளஸ் 3, அது வந்து மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2, இங்கே மைனஸ் கியூ ஸ்கொயர், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது நான் மாறிடும், ப்ளஸ் 1 மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆர் மைனஸ் 1 0. இப்போ என்ன பண்ணாங்க? நான் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஏன்னா ஆர்டர் வந்து சேமாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற எலமெண்ட்டும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த டேரெக்டாக இங்கே கம்பேர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு p is equal to minus 2. நெக்ஸ்ட்டு நான் r கம்பேர் பண்ணுறேன். இங்கே என்ன இருக்குது? மைனஸ் r is equal to 3. அப்போ r is equal to minus 3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா q square is equal to minus q square இருக்குது. அப்போ இந்த q square நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தேன்னா ப்ளஸ்ஸாக மாறிட்டோமா? அப்போ q square plus q square we can write 2q square is equal to 0. அப்போ q square is equal to 0, then q is equal to 0. Therefore, the value of p is equal to minus 2, q is equal to 0 and r is equal to minus 3. Okay friends, thank you for watching this video. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Have a great time.